உடம்ப பாத்துக்கணும். வேலை செய்யத்தான் செய்யணும். அப்ப வேலை செய்யாம இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி வருதுமான்னு கேட்டீங்கன்னா, முட்டி வலி, முதுகு வலியில இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஒரு மனுஷன் ரொம்ப வேலை செய்யாம இருக்கிறதுனாலதான் வருது. அடுத்தபடியாக என்னங்க காரணம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உடம்புல சத்து குடுக்கலன்னா, இப்ப எலும்புக்கு தேவைப்படுகின்ற சத்து குடுக்கணும்ல நம்ம. சரியா? அப்ப அந்த எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லாட்டி, உங்க உடம்புக்கு போதுமான சத்து இல்லாட்டி, ஆட்டோமேட்டிக்கா அது ஒவ்வொன்றாக பிரச்சனை பண்ணும். இதுவும் காரணம். சோ வீக் போன்ஸ் ஆயிடுது. வீக் போன்ஸ்னா 207 எலும்பு இருக்கா? அந்த 207 எலும்புக்கும் கால்சியம் மட்டும் தேவை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கால்சியம் தேவை, மெக்னீசியம் தேவை, பொட்டாசியம் தேவை, புரோட்டீன் தேவை. இது மாதிரி இவ்வளவு சத்துக்களும் நம்ம உடம்புக்கு தேவைப்படுகின்றது. இந்த எலும்புக்கு போதுமான சத்து இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சோம். அப்படியே அதோடைய டென்சிட்டி கம்மியாயிடும், வீக் ஆயிடும். இப்படியே போச்சுன்னா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளடைவில் ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம், அப்படியே ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது, உங்களுடைய முட்டி எலும்பு ஒரு எலும்பு சேர இடத்துலயும், இல்லாட்டி எந்த எலும்பும் ஒரு எலும்போட சேரக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த ஜவ்வு உங்களுக்கு விலகுது, கிழியுது, டேமேஜ் ஆகுது. இதனால எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அந்த வலி வந்து முட்டி வலி வந்து, முதுகு வலி வந்து சிவியரா வந்தவங்களால் மட்டும்தான் நான் சொல்லும்போது உணர முடியும். இவ்வளவு வலி இருக்குமா அப்படின்னு. அப்படிதாங்க ஆகும். அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் இப்படி ஆகும்போது, நேரம் என்ன செஞ்சுனாலும் நம்ம உடம்புல முட்டி வலிய சரியாகணும்னு தோணும். சரியா? இப்ப இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உடம்புல 207 எலும்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். எல்லா எலும்பும் ஒரே எலும்பு கிடையாது. விதவிதமான 5 வகைக்கு மேற்பட்ட எலும்புகள் இருக்கு. சரியா? அதுல ஒரு எலும்பு இன்னொரு எலும்பும் சேரக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்னா, உள்ள ஒரு வகையான லிக்விட் இருக்கும். ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா நம்ம உடம்புல நம்ம இப்படி கை கால அசைச்சு வேலை பார்க்கறதற்கு நம்ம ஃபுல்லா இப்படி ஆட்டுறோம் இல்லையா? இந்த பிளெக்சிபிலிட்டிக்காக தான் உள்ள இந்த ஃப்ளூயிட் இருக்கு. அதே நேரத்துல ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட ஒட்டிடக்கூடாது. ஒட்டுனா என்ன ஆகும்னா உரச ஆரம்பிச்சிடும். சரியா? இதை எப்படி ஈஸியா சொல்லி புரிய வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 கல்ல எடுத்துக்கோங்க. அந்த 2 கல்லுக்கு நடுவுல நல்ல ஒரு சாஃப்டான ஒரு வெல்வெட் துணி மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 கல்லையும் நம்ம இப்படி உரசிக்கிட்டே இருக்கோம், உரசிக்கிட்டே இருக்கோம், உரசிக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த கல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு துணியை வச்சு 2 கல்லையும் நான் அப்படி உரசிக்கிட்டே இருக்கேன். கல்லு தேயுமானா இல்ல. அதுதான் நடுவுல சாஃப்டான துணி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப அந்த துணியை எடுத்துட்டு 2 கல்லையும் இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கல்லு அப்படியே தேய ஆரம்பிச்சு. சரியா? அப்ப அப்படி கல்லு தேய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதேதான் எலும்புக்கும் உள்ள லிக்விட் அந்த 2 எலும்புக்கும் நடுவுல இருக்கிற வரைக்கும் எலும்பு எந்த பிரச்சனையும் பண்ணாது. நடக்கிறது பிரச்சனை பண்ணாது, வேலை செய்யறது இதா இருக்காது. நீங்களாட்டி கீழே உட்காருவீங்க, நிமிருவீங்க, வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட், படிக்கட்டு எதுவாக இருந்தாலும் நீங்களாட்டம் அழகா போய்க்கிட்டே இருப்பீங்க. எப்ப உங்க உடம்புல இந்த லிக்விட் உள்ள இல்லாம போயிருச்சோ, சரியா? அதோடைய அளவு கம்மியாயிருச்சோ, காஞ்சு போயிருச்சோ, ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட ஒட்டு. அப்ப எலும்பும் எலும்பும் உரசா உரசா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எலும்பு தேய்மானம் ஏற்படுது. எலும்பு எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி ஈஸி கிடையாது. எலும்பு தேய்மானம் வந்து ஒரு நாள்ல அப்படியே சரி பண்ணிடலாம். அப்படி எல்லாம் கிடையாது. சரியா? கஷ்டம். இப்ப எலும்பு என்ன பண்ணணும்னா, நல்லா இருக்கும் போதே அதை தேய விடாம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய. இப்ப எலும்பு இப்படி தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா முதல்ல அவங்களுக்கு வந்து மாடி படிக்கட்டு ஏறும்போது எனக்கு லைட்டா அந்த சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு, வலிக்கிற மாதிரி இருக்கு, முதுகுக்கு இப்பதான் ஒரு வலி இருக்கு. ஏன்னு தெரியலன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லயே அதை சரி பண்ணணும். இப்ப லைட்டா வலி இருக்குங்க. இப்ப லைட்டா தான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அதை வச்சுக்கிட்டே உங்களுக்கு ஏறிடலாம், அதை வச்சுக்கிட்டே வேலையெல்லாம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. பட் அநியாயமே நீங்க ஸ்டெப் எடுக்கணும். யார் ஒருத்தவங்க அப்படி இருக்குன்னு சொல்றாங்களோ, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுத்தோம்னு நினைச்சுக்கோங்க, 2 டப்பா தான் அவங்களுக்கு சூப்பரா ஆயிடும், சரியாயிடும். பட் அதை விட்டுட்டு அடுத்தபடியாக லைட்டா அப்படி தேங்கி தேங்கி நடந்துக்கிடுவேன், லைட்டா தான் வலி இருக்கு, அப்படியே போக 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 பெருசா போய்விடும். அப்புறம் ஒரு நாள் உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, வலியை உங்களால தாங்கவே முடியாது. அப்படி வலி தாங்காம இருக்கும் போது நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எதையாச்சும் போட்டு வலியை சரி பண்ணணும்ப்பா, திரும்ப கூட நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் சொல்லும். சரியா? சோ நீங்க பெயின் கில்லர்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி எடுக்கிற பெயின் கில்லர்ஸ் உங்க உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணும்னா,
உங்களுக்கு வலிய தெரிய விடாம பண்ணிருக்குமே தவிர வலிய நிரந்தரமாக குணப்படுத்திருக்காது. பிகாஸ் நீங்க சாப்பிடுற பெயின் கில்லர் என்ன பண்ணும்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் முட்டி வலி வலி இருக்கு, எலும்பு ரெண்டும் உரசி எலும்பு தேய்மானம் இருக்கு, அதனால உங்க முட்டியில வலி இருந்துகிட்டே இருக்கு. இத உங்களுக்கு வலியை ஏற்படுத்துறது என்னது? காட்டுது எந்த ஒரு இடத்துலனாலும் பிரச்சனைனா வலிக்கிறதற்கு காரணம் உங்களுக்கு புரியணும். இல்ல டேமேஜா இருக்கு, ப்ளீஸ் எல்லாரும் மியூட்ல போட்டுக்காங்க. டேமேஜா இருக்கு அப்படின்னு புரியணும் அப்படிங்கறதற்காகத்தான் நம்ம உடம்பு வந்து வலியை நம்மளால உணரும். வலி எடுக்கிறது நல்லதுதான், அப்பதானே தெரியும். பட் நம்ம அந்த வலியை தாங்க முடியல, உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்திரை சாப்பிடுறோம். அந்த மாத்திரை என்ன பண்ணணும்னா அந்த பிரெயினுக்கு சொல்லிரும், ஓகே உடம்புக்கு வலிய தெரிய விடாம படுத்திடுங்க அப்படின்னு சொல்லி உங்க நரம்பு எல்லாத்துக்குமே வலிய தெரிய விடாம ஆக்கியிருக்கே தவிர, பட் அந்த இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. பிரச்சனை சரியாகல, வலிதான் உங்களுக்கு தெரியாம இருக்கு, அதுவும் ஃபார் சர்டைன் டைம் தான். சரியா? மெயினா முட்டி வலி இருக்கிற போது மனுஷங்க முட்டி வலின்னு இல்ல, டாக்டர் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, நீங்க ரெஸ்டா இருக்கணுங்க ஒரு வாரத்துக்கு இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அணையா இருந்தா நம்ம எப்படி இருக்கும்னா மாத்திரையை போட்டு 2 நாள்ல சரியானதுக்கு அப்புறம் மாங்கு 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 மாங்குன்னு வேலை பார்க்குது. இதை தொடக்கிறது, தூக்குறது, எக்ஸசைஸ் பண்றது, இது பண்றது. ஓ இவ்வளவு நாள் நம்மளுக்கு முட்டி வலி வந்ததுக்கு சாரி அந்த எக்ஸசைஸே பண்ணல, வேலையா அவ்வளவா பண்ணல, அதுதான் உடம்பு இதாயிடுச்சுன்னு சொல்லி உடம்பு போட்டு வருத்தி எடுக்கிறது. இப்போ உடம்புக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, முட்டி வலி இருக்குன்னா ஏன் அந்த முட்டி வலிக்குது? ஓ உள்ள தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப டாக்டர் 10 நாள் ரெஸ்ட்னா 10 நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். சரியா? பட் நம்மளா பெயின் கில்லரை சாப்பிட்டுட்டு இந்த வலி விட்டுருச்சு, அவ்வளவுதான் வலிலாம் இல்லப்பா, ஒரு நாள் இருந்துச்சு நான் மாத்திரை சாப்பிட்டு சரியா போச்சு, இனிமே பாருன்னு சொல்லி நீங்க பண்ற எக்ஸசைஸ், நீங்க பண்ற யோகா, நீங்க பண்ற வேலைகள் அதைய கூட்டி கொடுத்துரும். சரியா? அது போக நீங்க சாப்பிட்ற மாத்திரைகள் எல்லாமே நல்லது கிடையாது, உங்களுக்கு உள்ள உறுப்புகளை டேமேஜ் பண்ணுது, அசிடிட்டி பிரச்சனையை கொண்டுட்டு வந்து விடும் சாப்பிட்ற பெயின் கில்லர்ஸ். நான் 1 வருஷமா ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன், 2 வருஷமா மாத்திரை எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு பிபிக்கோ சுகருக்கோ ஹார்ட்டுக்கோ எதுக்கோ ஒண்ணு சாப்பிடுறீங்கல்ல, அது ஒரு பிரச்சனைக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாத்திரை இன்னொரு பிரச்சனையை உங்க உடம்புக்குள்ள கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு, அது இதோட பெரிய பிரச்சனையா இருக்கு. புரியுதா? ஏன்னா லாங் டேர்மா நீங்க யூஸ் பண்ற பெயின் கில்லர், வாரத்துல நான் 2 நாள் தலைவலிக்கு மாத்திரை போட்டுருவேங்க, இது மெயினான உறுப்புகளை பாதிச்சு மாட்டேங்குது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பெயின் கில்லர்ஸை எடுக்கிறத தவிர்க்க வேண்டும். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான். நீங்க நம்பலன்னா நீங்க என்ன மாத்திரை எடுக்கிறீங்களோ எதுக்காக எடுக்கிறீங்களோ எல்லாம் படிச்சவங்கள தானே இருக்கும். கூகுள்ல போய் அந்த பேரை அடிச்சு டோலோ சைடு எஃபெக்ட், லாங் டேர்ம் ஆஃப் டோலோ டேக்கிங் சைடு எஃபெக்ட் அப்படின்னு போய் போட்டு பாருங்க. உங்களுடைய இருதயம் உங்களுடைய கிட்னி பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா? அப்ப மாத்திரையும் ரொம்ப நாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க முட்டிக்கு. அப்ப முட்டி ரொம்ப தேஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், டாக்டர்ஸ் ஒரே தீர்வு முட்டி வலி அறுவை சிகிச்சை பண்றதுதான் உங்களுக்கு ஒரே தீர்வாக இருக்கும். அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி அது தேஞ்சு போய் ஒரு எலும்பு இன்னொரு இடத்த ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த எலும்பு திரும்ப பழையபடி கடர்த்தி கொண்டு வந்து லிக்விட் உங்களுக்கு உள்ள ஃப்ளூயிட வர வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு காலம் ஆகும். அப்ப டாக்டர் வந்து சர்ஜரின்னு சொல்லிடுவாங்க. சர்ஜரி எல்லாமே ஆரம்பிக்கிறது 1000த்துல இல்ல, லட்சத்துல. காசு போனாலும் போகுது. உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு தான் நமக்கு அது 100% ரிசல்ட்டா இருக்கும் ஆப்ரேஷன். ஃபுல் சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உடம்புக்கு கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்காது. அது போக திரும்ப திரும்பலாம் இப்ப கரெக்டா பண்ணல திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படிலாம் நீங்க திரும்ப திரும்ப பண்ண முடியாது. சோ ஆப்ரேஷன் பண்ற அளவு போறதே நமக்கு ஒரு வகையான ரிஸ்க் தான். சரியா? நம்ம உடம்புல எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் உடம்பு அந்த தன்மையை வந்து இழந்து திரும்ப பழையபடி நல்லா ஓடிடலாம் குதிச்சிடலாம் அப்பெல்லாம் நினைப்பீங்க, அப்படிலாம் இருக்காது. அப்ப அதற்கு என்ன தீர்வா இருக்கும்? எனக்கு முதுகு வலிக்குதுங்க, முட்டி வலி இருக்கு, நான் பாக்குற மக்கள் வந்து நிறைய பேர் முட்டி வலி சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம்னா நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுக்க அருமையான ரிசல்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் இருக்கு. ஏன்னா நம்ம உள்ள
அந்த வலியை தெரிய விடாம கொடுத்த மாட்டேங்கிறோம். உள்ள என்ன பிரச்சனை, என்னப்பா எதனால, எலும்பு அடர்த்தி இல்லையா, கூட்டு. உள்ள ஜவ்வு விலகி இருக்கா, அதை கூட்டு. உள்ள லிக்விட் இல்லையா, அதை கூட்டு. கார்டிலேஜ் பிரச்சனையா, எந்த பிரச்சனையும் அதற்கு சத்தை கூட்டி, சரியான ஊட்டச்சத்தை கூட்டி அந்த பிரச்சனைய உடம்புல இருந்து சரி பண்றோம். இது ஒரு சரியான மருத்துவ ரீதியான ஒன்று. சரியா உடம்ப பாத்துக்கிறதுல ஒண்ணு. அதாவது இந்த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். நியூட்ரிசார்ஜ் பிஜே உங்களுக்கு கிளினிக்கலி ப்ரூவன் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஹைதராபாத்ல பிரைம் ஹாஸ்பிட்டல்ல 90 days தொடர்ந்து 3 மாசம் முட்டி வலிக்குதுங்க, முதுகு வலிக்குதுங்க, ஜவ்வு வலிக்குதுங்க, ஃப்ராக்சருங்க, அவங்களுக்கு இந்த கால் வலி அப்படியே விண்ணு விண்ணுன்னு இருக்கான், இப்படி பிரச்சனைகள் வந்த மக்களுக்கு 90 நாள் கொடுத்து 90 நாளுக்கு அப்புறம் டாக்டர் சீல் வச்சு கொடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 90 நாட்களில் மக்களுடைய பிரச்சனை எல்லாருக்கும், ஒரு சிலருக்கு 2 டப்பா இருக்கும் போது எனக்கு முட்டி வலி எந்த கால்னா கூட தெரியலங்கன்னு சொன்னாங்க. சிலர் 3 டப்பா, சிலர் 4 டப்பா. சோ அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி, உடம்புக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வாயிருச்சு நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுத்து. சரியா? சோ எனக்கு நியூட்ரிசார்ஜ் பிஜேக்கெல்லாம் ரிப்போர்ட் அருமையான ரிப்போர்ட். ஏன்னா நடக்கவே முடியல அப்படிங்கும் போது கஷ்டமா இருக்குங்க. பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டமா இருக்குன்னா அதுதான் உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒண்ணா இருக்கும். வேற என்னங்க தேவைன்னா, எனக்கு நடந்தா போதுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நடந்து ஃபுல்லா பழகிட்டோம். நடக்காம ஒரு இடத்துல இருக்க முடியாது அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி. அப்ப நியூட்ரிசார்ஜ் பிஜேல சேர்த்திருக்க சத்துக்கள் எல்லாமே உடம்புல போய் ஒட்டி உங்க உடம்புக்கு பழையபடிக்கு நடக்கிறத கொடுக்கும் போது நீங்க வந்து அது ஒரு கடவுள் மாதிரி பாப்பீங்க. எனக்கு கால் பண்ணி அவ்வளவு அழகா எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா, எங்க அப்பாவுக்கு 75 வயசாயிருச்சு, நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா நடக்கிறாங்க, நடந்து பக்கத்துல ஃபுல்லா போயிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்களுடைய அம்மா ரொம்ப நேரம் பேசினாங்க, மேம் எனக்கு முட்டி வலி இருக்கு மேம், நான் ஃபுல்லா லெக்சரரா இருந்தேன், நான் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன், இருந்தாலும் அனையாரம் ஃபுல்லா நின்னதுனால எனக்கு இப்ப வலிக்குது, கையில காசு அவ்வளோ இருக்கு, பட் எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் நிரந்தர தீர்வு இல்லைன்னு சொல்லி அவங்கெல்லாம் கரெக்டா 1 டப்பா 1.5 டப்பா எடுக்கும் போது சரியா அவங்களுக்கு ஃபுல்லா முட்டி வலி சரியாயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, எனக்கு இப்ப முட்டி வலியே இல்ல, நான் எடுத்துக்கணுமா, அதை நிறுத்திக்கிறவா, 1.5 டப்பால எனக்கு சரியாயிடுச்சு 1.5 மாசத்துல அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இதுல அவ்வளவு சத்துக்கள் சேர்த்திருக்கு. சரியா? சோ நீங்க டாக்டர்கிட்ட வாங்குற முட்டி வலி மாத்திரை, முதுகு வலி மாத்திரை, வலிக்கு வாங்குற மாத்திரையில குளுக்கோசமைன் சல்பேட் அப்படிங்கிற பொருளை கலந்திருப்பாங்க. நம்ம குளுக்கோசமைன் ஹைட்ரோகுளோரைட் கலந்திருக்கோம். அதை விட இதுதான் ரொம்ப சிறந்த சத்து, உடம்புல போய் அப்படியே ஒட்டும். சோ உங்களுக்கு ஜவ்வு விலகி இருக்கிறது, உள்ள எலும்போட அடர்த்தி கம்மியா இருக்கிறது, இது எல்லாத்தையும் திரும்ப அந்த அடர்த்தி எல்லாத்தையும் உண்டாக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ இது எல்லாத்தையும் உண்டாக்குறதற்கு உங்களுக்கு சாப்பாடு மட்டும் போதுமானதா இருக்காது. இப்ப 20 வயசு ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு, நான் பால் ரொம்ப குடிச்சா சேராது, கறி ரொம்ப சாப்பிட்டா சேராது, மீன் ரொம்ப சாப்பிட்டா சேராது. அப்ப நம்மளுடைய நம்ம நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுக்கும் போது அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அவங்க உடம்புல போய் ஒட்டி இது வரைக்கும் இருக்கிற என்னென்ன டேமேஜோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் பண்ணும். இந்த ரிப்பேர் ப்ராசஸஸ் நடக்கிற வைக்கிறது தான் நியூட்ரிசார்ஜ் பிஜே. ஸோ ரிப்பேர் என்ன இருக்கோ அதை சரியா ரிப்பேர் பண்ணி அந்த வலி, வீக்கம், ஸ்டிஃப்னஸ், பெயின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களுக்கு சரி பண்ணும். அந்த அளவுக்கு உள்ள சத்துக்களை உள்ள வச்சிருக்கோம். சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னா, இது உங்களுக்கு ஒரு நாள்ல இன்னைக்கு சாப்பிட்டீங்க அடுத்த நாள் எந்திரிச்சு உங்களுக்கு வலி இல்லாம போயிருமான்னு கேட்டீங்கன்னா இது அது மாதிரி கிடையாது. உள்ள எலும்பு தேஞ்சிருக்கத சரி பண்ணும், எலும்பு அடர்த்தியை கூட்டும், ஜவ்வு விலகி இருக்கதை சரி பண்ணோம்னா இதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகும். அதுக்கேத்தபடி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள குணப்படுத்தும், பட் முழுமையாக குணப்படுத்தும். திரும்ப நீங்க உங்களுடைய இதை மாத்திக்கிட்டீங்கன்னா, அதாவது டயட் எல்லாத்தையும் மாத்தி முட்டி வந்து அதுக்கு கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா முட்டி வலி பிரச்சனையும் வரவே வராதுன்னு சொல்லணும். சரியா? MSM அப்படிங்கிற ஒரு வகையான சல்பர் உள்ள வச்சிருக்காங்க. இதுவும் எனக்கு வந்து வீக்கம் கொடுத்துருப்பாங்க, கை கால்லாம் வீங்கிரும், ரொம்ப நேரத்துக்கு மேல பஸ்ல போக முடியாது, தொங்க போட முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். விட்டமின் K27 உள்ள வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடிக்கிற பாலை குடிக்கிற சத்து கால்சியத்தை உறிஞ்சு உங்களுக்கு அழகா
புரோட்டீனை உண்டாக்கி எலும்புல அந்த புரோட்டீன் சத்தையும் இணைக்கிறதற்கு விட்டமின் K27 தேவை. புரியுதா உங்களுக்கு? சில நம்ம கேட்கும் போது முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவர் வெயிட் எல்லாம் இருக்காது. கரெக்டான வெயிட்டா தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வேலையும் செய்ய மாட்டேன், கரெக்டாவும் இருப்பாங்க. ஏன் இவங்களுக்கு முட்டி வலிக்குதுன்னு காரணமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கஷ்டப்படுவோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அவங்க பால் குடிப்பாங்க. பட் பால்னால உங்களுக்கு கால்சியம் கிடைக்குது. இன்னும் சாப்பிட்ட சத்துல இருந்து சத்தை எடுக்குது. ஆனா கால்சியம் சத்து உங்க உடம்புல போய் ஒட்டுறதற்கு உங்களுக்கு இன்னும் ஒரு சில சத்துக்கள் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு விட்டமின் D உடம்புல இருந்தா தான் கால்சியம் பாஸ்பரஸ் போய் ஒட்டும். குடிக்கிற பால்ல சத்தை எடுக்கணும்னா இன்னொரு சத்தும் தேவை. அப்ப கால்சியம் விட்டமின் D சார்ந்தே இருக்கு. அது கொடுக்கலன்னா பால் குடிச்சும் வேஸ்ட், பாதாம் சாப்பிட்டும் வேஸ்ட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், கால்சியம் சத்தையும் உள்ள வெய்யும், விட்டமின் D உள்ள வெய்யின்னு சொல்லி அழகா வச்சிருக்கோம். சரியா? பரங்கி சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹெர்பல் மூலிகைகளை உள்ள வச்சிருக்கோம். இது இன்ஃப்ளமேஷனை என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தும். இன்ஃப்ளமேஷனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் இதெல்லாம் சக்தி இல்லாம ஏதாச்சும் ஒரு அடிபட்டு ஏதாச்சும் ஆகும்போது எரிச்சல் இருக்கும் உங்களுக்கு. சரி, அப்படியே எரியற மாதிரி இருக்கும், நம்மன்னு இருக்கும், வலி இருந்துகிட்டே இருக்கும். நைட் இந்த லைட்டா அந்த ஒரு ஐடக்ஸ போட்டாதாங்க கேக்குது, இதை போட்டாதான் தூக்கம் வருதுங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறது அந்த உறுப்புகள் டேமேஜ் ஆகுதுன்னு காட்டுறதான் நம்மளுக்கு அப்படி காட்டுது. சரியா? அதனால அந்த மூலிகைகளை உள்ள வச்சு அதையும் நம்ம அந்த எரிச்சல் நமக்கிறது இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஹீல் பண்றதற்காக உள்ள வச்சிருக்கோம். சரியா? சோ அப்ப நீங்க சேர்த்திருக்க ஒவ்வொரு பொருளுமே அழகா உங்களுடைய எலும்புக்கு தசைகளுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. அடுத்தபடியாக பைனாப்பிள் தண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய bromelain அப்படிங்கிறத உள்ள வச்சிருக்கோம். மேங்கனீஸ் அப்படிங்கிற சத்தை உள்ள வச்சிருக்கோம். இது என்ன பண்ணும்னா உடம்புல என்சைம்ஸ் இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? வயிற்றுல சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் இருந்தா தான் அந்த உறுப்புகள் எல்லாம் அது வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கும். சாப்பிடுற சாப்பாடு நம்ம சாப்பிட்டா கூட அந்த சாப்பாட்டுல இருக்கிற சத்தை உரியறதுக்கு ஒரு சில என்சைம்ஸ் உடம்புல இருக்கணும். இல்லாட்டி உங்க உடம்பு கையோ ஏதோ குடுத்துட்டாங்க, இது என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு உங்க உடம்பு கஷ்டப்படும். அப்ப நம்ம சாப்பிட்டோம் 2 இட்லி சாப்பிட்டா கூட போய் உடம்புல ஒட்டணும்னா இந்த என்சைம்ஸ் சுரக்கணும். சுரக்கிறதற்கு ஒவ்வொரு சத்துக்களாக உள்ள வச்சிருக்காங்க. சரியா? சோ போரான் இருக்கு, எலும்பை ஸ்ட்ராங் பண்ணும். காப்பர் வச்சிருக்காங்க, கொலாஜன் புரோட்டீனோடைய அடர்த்தியை உண்டாக்கி உங்க எலும்பை ஸ்ட்ராங் ஆக்கும். எல்லாரும் எலும்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா எனக்கெல்லாம் ஸ்ட்ராங்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கண்ணாடி டம்ளர் நொறுங்கக்கூடிய கண்ணாடி மாதிரி நம்ம எலும்பை வச்சிருக்க கூடாது. அப்படி கண்ணாடி மாதிரி வச்சிருக்கவங்களுடைய எலும்பு லைட்டா தடுக்கி பாத்ரூம்ல விழுந்தாலோ, பெட்ல இருந்து கீழே விழுந்தாலோ, தண்ணி வலிக்கு விழுந்தாலோ, ரோட்ல போகும்போது வண்டியில இருந்து விழுந்தாலோ, லைட்டா யாராச்சும் விடிச்சு தடுக்கி விழுகிறது, உடனே பிராக்சர் ஆகிரும். உடனே உள்ள ஜவ்வு கிழிஞ்சிருது. உங்களுக்கு பிரச்சனை. லைட்டா தான் விழுந்திருப்பீங்க, பிரச்சனை கூடுது. காரணம், எலும்ப ஒரு கிளாஸ் டம்ளர் மாதிரி உங்களுக்கு இருக்கு. கிளாஸ் போட்டா உடையதானே செய்யும், உடையும். இதே இது நமக்கு உடம்ப நல்லா ஒரு போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம்னா, இப்ப எவர் சில்வர் டம்ளரை போடுறோம், உடையுமா? உடையாதுங்க. ஏன்? ஏன்னா அது எவர் சில்வர்ல. சரி, தூரத்துல இருந்து போடுறோம், என்ன ஆகும்? லைட்டா நெளிய வேணா செய்யும். அதே மாதிரிதான் உங்க உடம்பு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் போது 2 மாடியில இருந்து மேல இருந்து கீழே குதிக்கும் போதுதான் அந்த எலும்பு உடையணும். லைட்டா தடுக்கி விட்டதுக்கெல்லாம் எலும்பு உடைஞ்சிச்சுன்னா நீங்க எலும்ப ஒரு கிளாஸ் மாதிரி வச்சிருக்கீங்க, ஃப்ராகைனா வச்சிருக்கீங்க. இப்படி தன்மைய குறைச்சு அந்த எலும்ப அடர்த்திய கூட்டுறதற்காகத்தான் இவ்வளவு சத்துக்களையும் உள்ள வச்சிருக்கோம். பால்ல இருந்து கால்சியத்தையும் உள்ள வச்சிருக்கோம். சரியா? எல்லாரும் பால் குடிக்கிறீங்களோ இல்லையோ, பால்ல இருந்து சத்தை உங்க உடம்பு எடுக்குதோ இல்லையோ, சோ பால்ல இருக்கிற கால்சியம் சத்தையும் நம்ம உள்ள வச்சிருக்கோம். அதுவும் அழகா உங்க எலும்புக்கு போய் ஒட்டும். சரியா? அடுத்தபடியாக சவுத் அமெரிக்கால அவங்க அந்த ஊருக்காரங்க இந்த ஒரு வகையான ஃப்ரூட் அங்க அடிக்கடி விளையுங்க. இது நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருக்க கூட மாட்டோம். இது ரேர் ஃப்ரூட். சரியா? சோ அந்த காட்டு பகுதியில் விளைவிக்கக்கூடிய ரோஸ்கிப் அப்படிங்கிற இந்த வகையான ஃப்ரூட்ல ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இதை எடுத்துக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு உடம்புல
அந்த எலும்பு ஜாயின்ஸ் பிரச்சனைகள்லாம் சரியாகுதுன்னு அந்த நாட்டு மக்கள் பரவலா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எப்படி இப்ப ஒரு வேப்ப மரம் இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு இது ஃபேமஸ். சோ அங்க இருந்து அதை வரவழைச்சு அதை பொடி பண்ணி நம்ம உள்ள சேர்க்கிறோம். இது எல்லாமே உங்க உடம்புல இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கு சரியா? கை கால் வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, உடம்புல எந்த வலினாலும், அதாவது எலும்பு ரிலேட்டட் வலி, வீக்கம் கொடுக்கறது, கீழே உட்கார முடியாம இருக்கிறது, ரொம்ப நேரம் உங்களுக்கு சாஞ்சு உட்கார முடியாம இருக்கிறது, காலை மடக்க முடியாம இருக்கிறது, எந்திரிச்சோட அப்படியே ஸ்டிஃபா இருக்குங்க, இந்த கை காலெல்லாம் ஜாயின்ஸ் எல்லாம் அப்படியே வலிக்குது அப்படின்னு சொல்ற அனைவர்களுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் நியூட்ரிசார்ஜ் பிஜேயே போதுமானதா இருக்கு. சரியா? நியூட்ரிசார்ஜ் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எதனால வரும், அதை தீர்க்கிறதற்கு எல்லா சைட்லயும் இருந்து யோசிச்சு எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நம்ம சொல்லுவோம், அவங்க நீங்க ஒருத்தங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு எதனால முட்டி வலிங்கிறத நீங்க கரெக்டா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கண்டுபிடிச்சிடணும். சரியா? சோ அப்ப ஒருத்தங்களுக்கு சொல்லும் போது நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு நமக்கே தெரியாது. ஏன் நல்லா தானே இருக்காங்க, எப்படி ஏன் முட்டி வலிக்குதுன்னே தெரியல, ஏன் முதுகு வலிக்குதுன்னே தெரியலையேன்னு யோசிப்போம். அவங்களுடைய வயிறு பிரச்சனையா இருக்கும். அவங்க வயிறுல போதுமான அந்த என்சைம்ஸ், போதுமான நல்ல கிருமிகள் இது எல்லாம் இல்லாததுனால அவங்களுடைய உடம்புல அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சத்த அவங்க உடம்பு எடுக்கல. அப்ப என்னனாலும் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டது அப்படியே அவங்களுக்கு அடுத்த நாள் மோஷனா வெளியில போய்கிட்டே இருக்க தவிர உடம்புல சத்து ஒட்டல. சோ உடம்புல சத்து ஒட்ட வைக்கிறதற்காக நம்ம இனுலினையும் சேர்த்து உள்ள வச்சிருக்கோம். அப்ப நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எப்படி இருக்கும்னா சத்தெல்லாம் உடம்புல போய் ஒட்ட ஆரம்பிக்குது. இவ்வளவு வருஷமா அவங்க உடம்புல சத்து ஒட்டல. புரியுதா அவங்களுக்கு? அப்ப நம்ம கொடுக்குற நியூட்ரிசார்ஜ் பிஜே உடம்புல போய் ஒட்டணும்ல. இவ்வளவு நாள் சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அப்படியே சத்து எடுக்காம உடம்பு விட்டது மாதிரி நியூட்ரிசார்ஜ் பிஜே விட்டுறக்கூடாது. விட்டா அதுக்கு தீர்வே நம்மளுக்கு சாப்பிட்டும் யூஸ் இல்லாம போயிரும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ள இன்னொன்னுமே வச்சிருக்காங்க. சரியா? சோ அடுத்து மெக்னீசியம் அப்படிங்கிற சத்து வச்சிருக்காங்க. 50% மெக்னீசியம் உடம்புல போன்ஸ்ல தான் போய் விட்டுரும். கால்சியம் தான் தேவை எலும்புக்கு நம்ம பிரெயின்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் மெக்னீசியம் தேவை. கால்சியம் பால்ல இருக்குன்னு தெரியும், மெக்னீசியம் எதுல இருக்குன்னு தெரியுமா, பொட்டாசியம் எதுல இருக்குன்னு தெரியுமா? அப்படி தெரிஞ்சாலும் நம்ம ரெகுலரா சாப்பிடுவோமா? மாட்டோம். நீங்க வயதாகும் போது நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற மெக்னீசியம் கூட உடம்புல போய் ஒட்டுறது கஷ்டம். ஏன்னா வயசாகும் போது அந்த அப்சார்ப்மெண்ட் பவரை நீங்க இழந்துடுறீங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் நல்ல உடம்பு எனக்கு நல்லா கொஞ்சம் வயசு தாங்க உடம்பு நல்லா இருக்குங்க, அப்பவே நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சோ சில மாறுதல்கள் உடம்புல ஏற்பட்டுருச்சுன்னா பழையபடிக்கு கொண்டுட்டு வர்றது கடினம். கண்ணு, இருதயம், எலும்பு, சரியா? நம்ம நல்லா இருக்கும் போதே நல்லா பாத்துக்கணும். சோ நியூட்ரிசார்ஜ் பிஜே யாருக்காச்சும் உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு 35 வயசு ஆயிடுச்சுங்க, ஆனா கை கால் முட்டி வலி எல்லாம் இல்லைன்னா கூட அவங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம நியூட்ரிசார்ஜ் பிஜே தாராளமாக எடுக்கலாம். சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் பிஜே பவுடர் டேப்லெட் வடிவத்துல இருக்கு. இது எதுக்கு ரெண்டா அப்படி பிரிச்சிருக்கீங்கன்னா, சோ இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம சொன்னது நிறைய சொன்னேன். ரோஸ்வீலியா, விட்டமின் டி, K27, குளுக்கோசமைன், ஹைட்ரோகுளோரைட், இப்படி நிறைய சத்துக்களை வெறும் உங்களுக்கு மாத்திரை வடிவத்துல உள்ள வைக்கும் போது மாத்திரை ரொம்ப பெருசா வந்துச்சு. சரியா? அப்ப ரெண்டையும் ஒரே மாத்திரைய வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சோ நிறைய தேவைப்படுகின்ற சத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம பொடியாகவும் கொஞ்ச அளவு இருந்தா இந்த சத்து போதும் அப்படிங்கறது எல்லாத்தையும் மாத்திரை வடிவத்திலையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப மாத்திரையும் எடுத்துக்கணும், பொடியவும் எடுத்துக்கணும். சரியா? இப்ப பொடியில என்ன சத்து இருக்கு? மில்க், கால்சியம், மெக்னீசியம், இனுலின், ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் டி. இது உங்களுக்கு ஷாஷே 10 கிராம் பொடி இருக்கும் ஒரு ஷாஷேலையும். சரியா? இதுவே நீங்க மாத்திரைக்குள்ள சிறிதளவு சேர்க்க வேண்டிய சத்து எல்லாத்தையும் மாத்திரையில வச்சிருக்கோம். குளுக்கோசமைன், ஹைட்ரோகுளோரைடு, MSM, விட்டமின் K27, விட்டமின் டி, போஸ்வீலியா, புரோமிலின், மேங்கனீஸ், காப்பர், போரான். இதை எல்லாத்தையும் எதுல வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்திரையில வச்சிருக்கோம். அப்ப யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? இப்ப சொல்ல போறதுதான் மெயின் செல்லிங் டிப்ஸ். சரியா? சோ இந்த செல்லிங் டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க. முட்டி வலி அப்படின்னு நீங்க காதுல கேக்குறீங்க, கை கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகு வலி அப்பா பச்சை இருக்குது, இந்த நடக்கும்போது மட்டும் வலிக்குதுங்க, மாடி படிக்கட்டில் ஏற முடியலன்னு சொல்றவங்களுக்கு
நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுங்க. இப்ப கொடுக்காம ஒருத்தங்களுக்கு வலி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்க கண்ணை வச்சுட்டே கண்டுபிடிச்சலாம். முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாண வீடு நினைச்சுக்கோங்க, மேலதான் சாப்பாடு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எல்லாராலையும் மேல ஏற முடியாது. சிலர் இருந்தாலும் ஏறி வருவாங்க, அவங்க ஏறும் போதே தெரியும் அவங்களுக்கு முட்டி வலி இருக்கு. சிலர் நடக்கும் போதே தெரியும் அவங்களுக்கு முட்டி வலி இருக்கு. அவர்கள் எல்லாத்தையும் நீங்க டைரக்டா போய் மீட் பண்ணுங்க. எனக்கு யாருன்னே தெரியலங்க எனக்கு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. சரியா, அவங்களுக்கு கூட ஏறும் போது நான் வேணா அவங்க கை பிடிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இல்லப்பா அவங்க மெதுவா நடந்துப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பக்கத்துல போய் சாப்பிடறதுக்கு உட்காருங்க. சாப்பிட்டு முடிக்க உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகுமா, 20 மினிட்ஸ் ஆகுமா, அந்த 20 மினிட்ஸ்ல நீங்க நியூட்ரிசார்ஜ் பிஜியா உங்களுக்கு கொடுத்துடலாம். இது நீங்க காசுக்காக மட்டும் நான் உங்களுக்கு சொல்லல, சரியா? சோ அவங்களுக்கு நீங்க நல்லது பண்றீங்க. ஏன்னா முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவருடைய வலி என்ன தீர்வு. டாக்டர்கிட்ட போயும் கேட்கலங்க, இந்த எண்ணெயை தான் போட்டு போட்டு மசாஜ் பண்றேன், இந்த இதை பண்ண சொன்னாங்க, அதை சாப்பிட சொன்னாங்க, இதை சூடு பண்ணி ஊத்த சொன்னாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப அதோட சேர்த்து ஒரு நியூட்ரிசார்ஜ் பிஜே அப்படிங்கறத நம்ம கொடுக்கறது கேட்கும் அப்படிங்கிற போது அவங்க உங்களை கடவுளாதான் பார்ப்பாங்க. நீங்க அப்ப என்ன சொல்லணும், முட்டி வலி நீங்க இவ்வளவு இதா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வலி உங்களுக்கு வேற என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா கதையை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாப்பா இது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு, ஏன்னா அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். சோ நான் நியூட்ரிசார்ஜ் பிஜேன்னு ஒரு பொடியும் மாத்திரையும் இருக்குங்க. இது இயற்கையான ஒண்ணுதான், உள்ள நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே கிடையாது. இதை எடுத்துக்க 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 உள்ள அந்த முட்டி வலி எதனால உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கோ அதுவே சரியாகும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உங்களுடைய போன் நம்பர் இதெல்லாம் கொடுங்க. நானே வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன், எப்படி சாப்பிடணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா? ஒரு வாக்கிங் போறீங்க, ஒரு யோகா கிளாஸ் போறீங்க. சிலருக்கு யோகா ஆசனாஸ்ல ஒரு சில ஆசனா வரவே வராது, கை கால் மடங்கவே மடங்காது, அந்த பிளெக்சிபிலிட்டியே இருக்காது. அவங்க கிட்ட பக்கத்துல போய் உட்காந்துக்கோங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுடைய கண்களை நீங்க ஒவ்வொருத்தவங்களையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லெக்சரரா இருக்காங்க, அவங்க டீச்சரா வேலை பார்க்கறாங்க, இந்த மாதிரி சொல்லும் போதும் விவசாயத்துலதான் அவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களை நீங்க சந்திக்கும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு 5 வருஷமா டீச்சரா இருக்காங்கன்னா நீங்க டைரக்டா போங்க. டைரக்டா போய் எனக்கு உங்களுக்கு கை கால் வலி இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியா? ரொம்ப நேரம் உங்களுக்கு நிக்கிறது எல்லாம் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். சரியா? சோ வேலையை விட முடியாது, ஆனா எனக்கு இந்த காய்கள்லாம் நைட் எல்லாம் பயங்கரமா வலிக்கும், ரொம்ப நேரம் நிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. 100% நம்ம உறுதியா சொல்ல முடியும் அவர்கள் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப வேலையும் விட முடியாது, அப்ப இவ்வளவு வலி இருக்குன்னா நியூட்ரிசார்ஜ் பிஜே கண்டிப்பா எடுங்க. சரியா? சிலர் என்கிட்ட போன் போட்டு கேட்பாங்க, மேம் நான் வந்து டெய்லரிங், நான் வந்து தையல் மிஷின்ல உட்காந்து அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு கால் வலிக்குது மேம் சொல்லுவாங்க. கண்டிப்பா நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுத்துக்கோங்க. நம்ம இன்னொரு அட்வைஸ் என்ன கொடுப்போம்னா, அப்ப உங்களுக்கு முட்டி வலி தேஞ்சு வலி எடுக்கும் பட்சத்தில் அதுக்குரிய ரெஸ்ட்டை நீங்க போடதான் செய்யணும். ரெஸ்ட்டை கொடுத்துட்டு கூட நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுக்கும் போதுதான் இன்னும் அருமையா ரிசல்ட் இருக்கும். ஏன்னா அது நம்ம கொஞ்சம் ஒரு திரும்ப பழையபடிக்கு வர்றதற்கு அந்த வேலையை நம்ம செய்யாம இருக்கணும்ல. சரியா? அப்ப நீங்க பாக்குற நபர்கள் ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறாங்க, பேங்க்ல வேலை பாக்குறாங்க, முட்டி அவ்வளவா யூஸே பண்ணலனாலும் அவங்களுக்கு நீங்க தனியா போய் பேசணும். என்னங்க நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப வேலை பார்க்க மாட்டீங்க, போய் உட்காரீங்க வர்றீங்க, வயசு என்ன 35, 35 வயசுல ஒண்ணும் தெரியாது, 45 வயசுலயும் தெரியாது, அதுக்கு அடுத்துதான் வரும். 55 வயசுல ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையா ஆரம்பிக்கும். அடுத்து உங்க உடம்ப பாக்குறதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். சரியா? ஒரு மாடி படிக்கட்டில் ஏறதுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாம கீழே உட்கார முடியாம இருக்கும் பட்சத்தில் அனையாரும் யோசிப்பீங்க, ஆஹா சார் வாக்கிங் போயிருக்கணும்ப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா உடம்ப பார்த்துருக்கணும்ப்பா, ரொம்ப நேரம் நின்று பயங்கரமா காலுக்கு வேலை கொடுத்துட்டோம்ப்பான்னு சொல்லி அனையாரம் கவனிக்கிறத விட இப்பவே நீங்க கவனிங்க. நான் சொல்றது உங்க உடம்புக்காக சொல்றேன். முட்டி வலி முதுகு வலி மட்டும் இல்ல, நீங்க உடம்ப யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறதுனால இருதயம் பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்கு, உங்களுடைய தொப்பை ரொம்ப வச்சுக்கிட்டே வருது, அந்த கொழுப்பு உள்ள இருக்கிற உறுப்புகள் கிட்னி கேன்சர் இதெல்லாம் வர்றதற்கு காரணமாயிரும். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ணணும், நியூட்ரிசார்ஜ் பிஜே பொறுத்த வரைக்கும் நீங்களே ஆரம்பிக்கலாம்.
நீங்க யார முட்டி வலியோட பாக்குறீங்களோ, முதுவலியோட பாக்குறீங்களோ, தயங்கி தயங்கி நடக்குறாங்களோ, இல்லாட்டி அவங்க வேலை ரொம்ப உட்கார்ந்துட்டு வர வேலை தானா, தாராளமா அவங்க கிட்ட போய் நீங்களாவே பேச ஆரம்பிங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், வரக்கூடும், வந்துரும் அப்படிங்கிற நோக்கத்துல பேசணும். இதை எப்போது எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் பிஜேல எலும்புக்கு, ஜாயின்ஸுக்கு நிறைய பொருட்கள் தேவை அப்படிங்கறதுனால இந்த இதுல வந்து நம்ம பொடியாவும் மாத்திரை வடிவத்துல நிறைய சேர்த்திருக்கோம். இது ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலருக்கு இனிஷியல் டேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு லைட்டா லூஸ் மோஷன் போற மாதிரி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சரி, ஏன்னா உடம்புல போய் சத்து ஒட்டும் போது அந்த கழிவுகள் எல்லாம் இந்த உடம்புல வெளியேறும். சோ இத நம்ம பொதுவா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க நைட்டு சாப்பிடுறதற்கு முன்னாடி நைட் 8 மணிக்கு சாப்பிடுவாங்களா, அப்ப 7 மணிக்கு நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுத்துக்க சொல்லுவோம். நைட் 7 மணிக்கு சாப்பிடுவாங்களா, அப்ப ஒரு 6 மணிக்கு ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடிதான் நியூட்ரிசார்ஜ் பிஜேவை எடுக்கும். சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கழிச்சு நைட்டு என்ன சாப்பாடு சாப்பிடலாம். இந்த பொடிய ஒரு டம்ளர் தண்ணியில எடுத்து நல்லா கலந்துக்கோங்க, குடிச்சிருங்க. அடுத்து இந்த மாத்திரைய தண்ணியில போட்டு முழுங்கிருங்க. சரியா? சோ இத நம்ம ஈவினிங் அந்த 5 to 7 ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அடுத்து நீங்க ஒரு 7:30 மணிக்கு 8 மணிக்கு நைட் சாப்பாடு சாப்பிடறதுனால அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்றதற்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இது நீங்க எடுக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் இருக்கலாம். இட்ஸ் குவைட் நார்மல். நோ நீட் டு ஸ்டாப் டேக்கிங் நியூட்ரிசார்ஜ் பிஜே. எக்காரணத்தை கொண்டும் நீங்க நிறுத்த தேவையில்லை. இது சரியான ஒன்றுதான். சரியா? சோ அப்ப இது யாருக்காச்சும் கொடுக்க கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, வாதம்ல, அவர்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுக்கிறதுனால தீர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் லைட்டா கேட்குமே தவிர கேட்காது. மித்தபடி நான் இப்ப பிரச்சனை எல்லாம் சொல்றேன், அவர்கள் அனைவருக்கும் நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுங்க. என்னால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியலங்க, காலை வந்து மடக்கி உட்கார முடியல, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியல, முதுகு ரொம்ப நேரம் சாயாம உட்கார முடியல, முதுகு வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, கை கால் வலி இருக்கு, மெயினா முட்டி வலி இருக்கு, மாடி படிக்கட்டுகள் ஏற முடியல, முட்டி ஏறும் போது வலிக்குது, உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கு, காலையில எந்திரிச்ச உடனே கை கால்லாம் விரைப்பா இருக்கு, பயங்கரமா ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கு, நடக்கதான் கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கு, லைட்டா விழுந்தேன் அப்பல இருந்து இந்த வீக்கம் வீங்கிக்கிட்டே இருக்கு, பஸ்ல தொங்க போட்டு போனாலே கை காலெல்லாம் ரொம்ப வீங்கிக்கிடுது எனக்கு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுத்தா. சரியா? சோ அது போக மேம் நான் எதுவுமே பண்ணல, பட் நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய ஜாயிண்ட் அது போக ஃப்ராக்சரா இருக்கவங்களுக்கும் கொடுங்க. ஜவ்வு விலகி இருக்கு எனக்கு, லைட்டா தேய்மானம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பிரச்சனைகளுக்கும் எலும்பு ரிலேட்டடா எந்த வலி இருந்தாலும் நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து கொடுங்க. மேம் எனக்கு வலியே இல்லை, ஆனா எனக்கு வந்து இப்ப 40 வயசு ஆகுது, பட் என்னுடைய ஹெல்த் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக, முட்டி வலி வரக்கூடாது அப்படிங்கறதற்காக நான் இந்த தினந்தோறும் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. சரியா? மத்தபடி ஒருத்தவங்களுக்கு முட்டி வலிக்காக கொடுக்குறீங்க, எவ்வளவு காலகட்டம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த முட்டி வலி அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு 1 டப்பா, ஒரு சிலருக்கு 2 டப்பா, ஒரு சிலருக்கு 3 டப்பா, எவ்வளவு டப்பால உங்களுக்கு சரியாகுதோ அது வரைக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் பிஜேய தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு டப்பால 30 டேப்லெட் 30 சேஷே இருக்கும், 1 மாசம் கரெக்டா இருக்கும். சரியா? சோ இது கூட சேர்த்து நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னா, உங்களுக்கு முட்டி வலி ரொம்ப தேய்மானத்தினால வந்திருக்குன்னா நீங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது நீங்க தையல் மிஷின் தைக்கிறதுனால தானா ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் நீங்க கேப் விட்டுட்டு அடுத்தும் லைட்டா தான் பாத்துக்கணும். நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுக்கும் போது அந்த ஹீலிங்க்கு அந்த டைம் கொடுக்கணும். இல்ல மேம் நான் வந்து ஏசில தான் எனக்கு வேலை, பேங்க்ல தான் வேலை, நான் ஆபீஸ் ரூம்ல தான் உட்காந்துருப்பேன், நான் உட்காந்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் வாக்கிங்கே போக மாட்டேன், நான் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கிறதுனால வாக்கிங் போகாம இவ்வளவு நாள் ரொம்ப உடல் பருமனால இருக்க, வெயிட் கூட இருக்கிறதுனால முட்டி வலிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்க அப்ப அதுக்கு ஏத்தபடி நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுக்கும் போது லைட்டான எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்க, அந்த பிளெக்சிபிலிட்டிய
குடுக்குறோம். இவ்வளவு நாள் வேலையே பார்க்காம ஒரு துருப்பிடிச்சு கிடந்த மாதிரி உங்க உடம்பு இருக்கிறத லைட்டா கொடுத்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த மூவ்மெண்ட் எல்லாமே கொடுத்து மொபிலிட்டிய கொஞ்சம் கூட்டுறோம். சரியா? ஏன்னா மசில்ஸ், ஜாயிண்ட்ஸ் ஒழுங்கா இருக்கணும்னா அந்த மொபிலிட்டி, அசைவு, எல்லா எலும்புக்கும் இதுக்கும் அசைவுகள் இருக்கத்தான் செய்யணும். சரியா? முடிஞ்ச அளவு கீழே உட்கார முடியுதா? கீழே உட்காந்துருங்க. டிவி பாக்குறதா, சாப்பிடுறதா, டைனிங் டேபிள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 100% விட்டுருங்க. சரியா? சோ ஏதாச்சும் முன்னா வாங்க போங்க, பக்கத்துல நடந்து போங்க. நடக்கிறத கூட்டுங்க. ஒரு நாளைக்கு என் உடம்பு நான் பாத்துக்கணும், 45 நிமிஷம் நடப்பேன் தொடர்ந்து நடந்துருங்க. மாடி படிக்கட்டுகள் இருக்கா, ஏறிடுங்க. இது மாதிரி பண்றது மூலியமா தான் உங்க உடம்ப பாத்துக்கிட முடியும். ஹெல்த்தி வெயிட் இருக்கும். இப்ப நியூட்ரிசார்ஜ் பிஜே ரொம்ப உடல் பருமனா இருக்காங்கன்னா, ரொம்ப வெயிட் கூட இருக்கிறதுனாலதான் முட்டி வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா மேல வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க ஒரு 4-5 கிலோ குறைக்கணும். அதையும் பிஎம்ஐ செக் பண்றது நேற்று சொல்லி கொடுத்தேன்ல, அதை வச்சு செக் பண்ணி ஒரு 4 கிலோ குறைக்கணுங்கிற சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சிலருக்கு ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பின்னாடி அப்ப போட்டிருக்க சேர் முக்கியம். நீங்க எந்த சேர்ல உட்காடுறீங்க, சும்மா ஏதோ ஒரு சேர்ல உட்காரும் அப்படிலாம் இல்ல. எந்த போஸ்டர்ல உட்காருங்க, எந்த மாதிரி கரெக்டா உட்கார்ந்துருக்கீங்களா, உங்க உடம்ப எலும்ப பின்னாடி அந்த ஸ்பைனை கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். சோ உங்களுடைய ஓன் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கும். இல்லாட்டி இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சேரு, ஏதோ ஒரு இதுல இப்படியே உட்கார்ந்து இப்படியே உட்கார்றதுனால ஸ்ட்ரெஸ் ஆகும். புரியுதா? இப்ப ஒண்ணும் இல்ல, சொமாட்டோ இவங்கெல்லாம் ஃபுல்லா பைக்லயே தானே அங்க போய் கொடுக்குறாங்கன்னா, அவங்க பைக்ல போய்கிட்டே இருக்கிற டிராவலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் அந்த ஸ்பைன், அந்த எலும்பு ஜெர்க் ஆகிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கும் பிரச்சனை வரும். அப்ப நீங்க எந்தபடி உட்கார்ந்தே இருக்கிறீங்க வேலைன்னா, எந்த மாதிரி இதுல உட்கார்ந்துருக்கீங்க, கம்ஃபர்டபுளான ஒரு இதுல உட்கார்ந்துருக்கீங்களாங்கிறதும் சொல்லிக் கொடுங்க. 8 மணி நேரம் தூக்கம் அவசியம், அதையும் சொல்லிக் கொடுக்கணும். தண்ணியும் அவங்க சரியா கொடுக்கணும். தண்ணி குடிச்சிருக்கணும், நல்லா சாப்பிட்டுருக்கணும். சத்தா சாப்பிடுறாங்களான்னு பாத்துக்கோங்க. நீர் நிறைந்த காய்கறிகள் நிறைய சாப்பிடுறாங்களா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. சரியா? குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் தொடர்ந்து 3 மாசமாவது எடுக்க வேண்டும். சரியா? சோ அது போக நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், தண்ணி நிறைய குடிங்க, 8 மணி நேரம் தூங்கி இருக்கணுங்க, நீங்க நடந்திருக்கணும். சரியா? சோ உங்களுக்கு மூமெண்ட்டும் இருக்கணும். சாப்பாடு சத்துலதான் சாப்பிடுங்க. வெயிட்ட நீங்க 4 கிலோ ஒரு 5 கிலோ குறைக்கணும்னா குறைக்கணும். வெளி சாப்பாடு இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. இவ்வளவையும் சொல்லிதான் நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுக்கணும். பட் அருமையா ரிசல்ட் தெரியும், பிகாஸ் இட் இஸ் கிளினிக்கலி ப்ரூவன். சரியா? சோ இதுதாங்க எனக்குரிய நியூட்ரிசார்ஜ் பிஜே. நியூட்ரிசார்ஜ் பிஜேக்கு உங்களுக்கு பிஜி கூட இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. பட் நம்மள மாதிரி குளுக்கோசமைன் ஹைட்ரோகுளோரைட் 750 மில்லிகிராம் வச்சு, இன்னும் நிறைய மூலிகைகளை வச்சு, சத்துக்களை நிறைச்சு யாரும் இருக்காங்களான்னா இல்ல. நம்ம தான் பெஸ்ட். சரியா? சோ நீங்க வேற எதை எடுக்கிறத விட இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். நல்ல வித்தியாசம் தெரியும். மனதார பாராட்டுவாங்க. நீங்க தயங்கி தயங்கி நடக்கிறவங்க, முதுகு வலி, முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சொல்லி கொடுங்க. இது எடுத்துக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்கும். நீங்க எங்க இருந்தாலும் அலைஞ்சிருப்பீங்க, பட் இதுக்கே உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்குன்னு சொல்லி கொடுங்க. இதுதாங்க நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் பிஜே. டவுட் இருக்கு